ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். கமலதாசன். எங்க இருக்கீங்க? எம்ஜிஆர் நகர். எம்ஜிஆர் நகர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மளிகை கடை வச்சிருக்கோம். மளிகை கடை வச்சிருக்கீங்க. அது எங்க வச்சிருக்கீங்க? இங்க எம்ஜிஆர் நகர்ல தான். எம்ஜிஆர் நகர்ல. உங்க வீட்ல எத்தனை பேருங்க? நான் 3 பேர். யார் யார்? வீட்ல வைஃப் பொண்ணு. குழந்தை. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஒரு கடையில ஒர்க். கடையில ஒர்க் பண்ணிட்டு. குட்டி பாப்பா எவ்வளவு சின்ன? 5 மாசம் தான். 5 மாசம் தான். சரிங்க. நீங்க எப்படி கடை வச்சீங்க? உங்களுக்கு எப்படி இதுல இன்ட்ரஸ்ட் வந்துச்சு? உங்க அப்பா வச்சதா இல்ல? இல்ல, அப்பா அமௌண்ட் கொடுத்தாங்க, நாங்க வச்சோம். நான் அண்ணன் தம்பி 2 3 பேர் இருந்து ஒன்றா இருந்து இருந்தோம். 10 வருஷமா இருந்தோம். ஆனால் 10 வருஷம் ஒன்றா தான் இருக்கும். இப்போ தம்பியெல்லாம் தனித்தனியாக கடை வச்சுட்டாங்க. எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா? பரவாயில்ல. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷமா இருக்கும். கடை வச்சிருக்கீங்க. கடை எப்படி பரவாயில்லைங்களா? நல்லா பரவாயில்ல. எங்க இருந்து நான் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க? இங்க டவுன் ஹால்ல இருந்து. எப்படி மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை? 2 நாளைக்கு ஒருக்கா. 2 நாளைக்கு ஒருக்கா வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆமா. எப்படிங்க உங்களுக்கு மாசம் எவ்வளவு இன்கம்? 10 எல்லாம் செலவு போக ஒரு 10 ரூபா. செலவெல்லாம் போக ஒரு 10 ரூபாய் லாபம் வருங்களா? சரிங்களா. எப்படி ஸ்டாக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாக் ரிட்டர்ன் எடுத்துருவோம். ரிட்டர்ன் கொடுத்துருவீங்களா? சரி, உங்க ஃபேமிலி எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா? ஃபேமிலி பத்தி ஏதாவது சொல்லுங்க. பரவாயில்ல, ஃபேமிலியில் பரவாயில்ல. பரவாயில்லைங்களா? சரி, சின்ன குழந்தை இப்பதான். சின்ன குழந்தை இப்பதான். வேற உங்களுக்கு இந்த கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்? சின்ன பிள்ளை இருந்து இதே தொழில் தான் நமக்கு. அப்போ இதே தொழில் தான். ஆமா, இதே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இல்லைங்களா? இப்படி நல்லா சீக்கிரமா கத்துக்கிட்டீங்களா இந்த கடை? இல்ல, சின்னதுல நான் கத்துக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேற சேவிங்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? சேவிங்ஸ்லாம் ஒன்றும் பண்ணுறேன். பேங்க்ல அக்கவுண்ட் ஏதாவது இருக்கு? அக்கவுண்ட் இருக்கு, கனரா பேங்க்ல. கனரா பேங்க்ல எந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பட் எப்போ ஆர்டினரி மாதிரி மாசம் இவ்வளோன்னு போடுவீங்களா? இல்ல, பேங்க்ல பணம்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இப்போ லாபம் வருதுன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா? ஏதாவது நகை ஏதாவது எடுப்போம், இல்லை ஏதாவது எடுத்து நம்ம ஏதாவது இது பண்ணிக்கிறது. செலவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை, ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி யார் வீட்டில் யார்? நாங்கள் மொத்தம் 10 பேர். 10 பேர். அண்ணன் தம்பி. யார் யாருங்க? அக்கா 3 பேர், அண்ணன் தம்பி 5 பேர். அப்படிங்களா? அதனால ஃபேமிலிக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தது. எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சரி, வேற உங்களுக்கு ஃபேமிலியில வீட்ல பட்ஜெட் பாப்பீங்களா? பட்ஜெட்லாம் போட்டு செலவு பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்றது கிடையாது. கடை இருக்கிறதுனால ஏதோ. கடையில எப்படி பட்ஜெட் போடுவீங்களா? எவ்வளவு அதெல்லாம் பண்றது. கடையில போட மாட்டீங்களா? எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்கு? அதான் இவ்வளவு ஓடுதுன்னா இவ்வளவுக்குள்ள நிற்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு. கணிப்புல இது பண்ணிக்கிறோம். பட்ஜெட் வந்து போடுறது இல்லை. போடுறது. மாசத்துக்கு அப்ப எவ்வளவு வரும் அப்படிங்கிறது அப்படி கணக்கு பண்ணிக்கிறோம். சரி.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் இருக்க கமலதாசன் அப்படிங்கிறவங்களை போய் மீட் பண்ணோம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் நகரில் ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே வந்து மளிகை கடைலாம் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காரு. இவர் வீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. இவரோட ஒரு பொண்ணு, அப்புறம் இவங்களோட ஒய்ஃப், 3 பேர் வந்து இவர் வீட்டில் இருக்காங்க. இவர் வந்து மளிகை கடை வைக்கிறதுக்கான பணத்தை வந்து இவரோட அப்பா தான் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இவரோட அப்பாவும் வந்துட்டு ஒரு மளிகை கடை வியாபாரி தான். இவர் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து மளிகை கடையில வேலையெல்லாம் பார்த்து இது வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அப்படியே வந்து அவருக்கு வந்து எப்படி மளிகை கடை நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சது. ஸோ இவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மளிகை கடை வந்து தனியாக வச்சு இப்போ 15 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த மளிகை கடை வச்சு. முதல்ல வந்து இவரோட அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து தான் வந்து மளிகை கடை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு எல்லாரும் தனித்தனியா வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா, மளிகை கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல 2 நாளைக்கு ஒரு தடவை தேவையான பொருட்கள்லாம் மளிகை கடைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவையோ, அரிசி, பருப்பு, உளுந்து, இதெல்லாமே வந்து அவர் 2 நாளைக்கு ஒரு தடவை போய் வாங்கிட்டு வருவாரு. இவருக்கு வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் அந்த அக்கௌண்ட்ல வந்து இவர் எதுவும் சேவ் பண்ணி வைக்கிறது இல்ல, பணம் எதுவும் வந்துட்டு போட்டு சேர்த்து வைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து ஃபேமிலி பட்ஜெட்டும் எதுவும் போடுறது இல்ல. எவ்வளோ வரும் எவ்வளோ போகும் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ நீங்க வந்து மளிகை கடையில கணக்கெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, மளிகை கடையிலயும் வந்து எந்த விதமான கணக்கும் போட மாட்டேன், அதுவும் வந்துட்டு ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கும், அதுல வந்து பெருசா கணக்கெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, சும்மா ஜஸ்ட் அப்படியே போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு இவருக்கு ப்ராஃபிட், அதாவது மளிகை கடையில இருந்து வர லாபத்தெல்லாம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜஸ்ட் போய் ஒரு நகை எல்லாம் எடுத்து வச்சிருவேன், மற்றபடி வந்து பெருசா நான் எதுவும் செய்ய மாட்டேன், கணக்கெல்லாம் போட்டு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் கடையிலயும் வந்து எந்த கணக்கும் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு இது அவேர்னஸ் இல்லை. அவர் வந்து எவ்வளோ பொருள் வாங்குறாரு, எவ்வளோ பொருள் விற்கிறாரு, அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் வருது, அதை பேங்க்ல போட்டால் என்ன யூஸ், அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாமே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து இவர் இது எல்லாமே விட்டுருக்க மாட்டார். இவர் மட்டும் இல்லாமல் இவரோட மனைவியும் சேர்ந்து அவரோட மளிகை கடையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடையில். ஸோ இவ்வளோ வருஷங்களை கிட்டத்தட்ட 15 வருஷத்துல வந்து அவர் கொஞ்சம் பிளான் பண்ணி இது பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு லைஃப்பை வந்து ஒரு இதில் செட்டில் பண்ணியிருக்கலாம். இவரோட கடையில பத்தின கணக்கு வழக்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பசில், அதாவது கணித புதிர் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து 12,500 ரூபாயை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து 15,500 ரூபாய் திரும்ப கிடைக்குது. ஸோ இந்த 12,500 ரூபாயில இருந்து அவங்களோட அமௌண்ட், அதாவது அவங்களுக்கு கிடைச்ச பணம் வந்து 15,500 ரூபாய் வந்திருக்கு. இது வந்து ஒரு 4 வருஷத்துல. ஸோ இந்த 4 வருஷத்துக்கும் அது வந்துட்டு ஒரு தனி வட்டியா இருந்தது அப்படின்னா அந்த 4 வருஷத்துக்கு அவங்களோட வட்டி விகிதம் வந்து எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கறதா வந்து கணித புதிர். இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து மறுபடியும் கமலதாசன் அவர்களை பத்தி திரும்ப பேச ஆரம்பிச்சிடலாம். கமலதாசன் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, பட் நான் வந்து பணம் எதுவும் போடுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் நம்ம அதை வந்து சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து அவருக்கு பணம் கிடைக்குது இல்லை, அந்த பணத்துல வந்துட்டு அவருக்கு மளிகை கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கினது விற்கிறது எல்லாமே போக மீதி இருக்கிற பணத்துல வந்து அவர் தங்கம் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த 15 வருஷத்துல இவர் நிறைய பணம் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் இதெல்லாம் செஞ்சிருந்தாரு அப்படின்னா. ஸோ பேங்கை பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொன்னோம்னா கமலதாசன் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேங்க்ல வந்து 3 விதமான வட்டி, 3 விதமான அக்கௌண்ட் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு டெபாசிட் அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட். இந்த 3 அக்கௌண்ட்லயும் வந்துட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எஸ்பி அக்கௌண்ட்ல நம்ம எப்ப வேணா பணம் போடலாம், எப்ப வேணா பணம் எடுத்துக்கலாம். அதுக்காக நமக்கு வந்து ஏடிஎம் கார்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துல நம்ம எவ்வளவு தடவை பணம் எடுக்கிறோம், பணம் போடுறோம், இதை பொறுத்து தான் நம்மளோட வட்டி விகிதம் வந்து அங்க இருக்கும். நம்மளோட ஒரு மாசத்துக்கான டிரான்சாக்ஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவை பொறுத்து நமக்கு வந்து வட்டி எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வந்துட்டு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் அக்கௌண்ட். இதுல வந்து ஒரு அமௌண்ட், அதாவது டெபாசிட் அக்கௌண்ட்ல முன்னாடி நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த மாதிரி முன்னாடி வந்து அமௌண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு அதுக்கான வட்டி போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட். இதுல வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பணம் வந்து நம்ம போட்டுட்டே இருக்கணும், ஒரு அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும்.
கடைசியில் வந்து நம்மளுக்கு வந்து 9% வட்டி போட்டு தருவாங்க. இதுதான் 3 விதமான அக்கௌண்ட்டு. இப்போ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு டெபாசிட் அக்கௌண்ட்டில் போடுறோம், இல்லை ஆர்டி அக்கௌண்ட்டில் போடுறோம். எதில் போட்டாலும் நமக்கு நம்மளோட பணம் வந்து கொஞ்சம் நம்மளோட பணத்துக்கு வந்து போதுமான வட்டி வந்து அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருந்தார்ல, நான் ஃபேமிலி பட்ஜெட் எதுவும் போடுறதில்ல, பெருசாக எனக்கு கணக்கெலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்துட்டு இவரோட மளிகை கடையிலேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் முக்கால்வாசி பணம் வந்து சாப்பாட்டுக்காக வந்து செலவு பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து மளிகை கடையிலேருந்து எடுத்துக்கும் போது உணவுப் பொருட்களுக்கு வந்து செலவு அதிகமாக இருக்காது. ஸோ இவருக்கு வந்து எந்த விதமான ஒரு செலவும் இல்லாத மாதிரி தெரியுது. மற்ற இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு ரூம் ரெண்ட் கொடுக்குறோம், வீட்டு வாடகை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி செலவுகள். அதுக்கப்புறம் வந்து இவர் ஃபேமிலி பட்ஜெட் எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார்ல. ஃபேமிலி பட்ஜெட் போட்டிருந்தாரு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இவரோட செலவு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இவர் கடையிலேருந்தே உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதனால இவருக்கு செலவு எதுவும் பெருசாக ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு வீட்டு வாடகை கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் வந்து மற்ற செலவுகள், இதர செலவுகள், போக்குவரத்து, இந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து எவ்வளோ ஆகுது, நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து உணவுப் பொருட்கள் தவிர இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இவர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பார். எவ்வளோ பணம் வந்துட்டு இவர் கையிலேருந்து போகுது, எவ்வளோ பணம் இவர் கைக்கு வருது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பார். பட் அவர் வந்து அந்த விஷயங்களை வந்து செய்யலை. ஸோ அவருக்கு வந்து ஃபேமிலி பட்ஜெட் எப்படி போடுறதோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உணவுப் பொருட்கள் போக, அவர் கடையிலேருந்து எடுத்துக்கிற பொருட்கள் போக, மற்ற விஷயங்களுக்குலாம் வந்து அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, அதாவது குழந்தைங்களோட கல்வி, அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து, அடுத்தது மற்ற செலவுகள், துணி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவருக்கு. ஒரு மாதத்துக்கு அவரோட கடைக்கு தேவையான பொருளை வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் போக வந்து அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு உணவுப் பொருட்களுக்குன்னு தனியாக செலவு இருக்காது. ஸோ அதில் வந்து அவர் அதிகமாகவே சேவிங்ஸ் வந்து பண்ணி வைக்கலாம். எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு 5,000 ரூபா ஒதுக்குனார் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் போக்குவரத்துக்கு, அப்புறம் வந்து காய்கறிகளாக வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பெட்ரோல் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் வாங்கி போடுறது, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு போக்குவரத்து செலவு, அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு மருத்துவ செலவு, இதெல்லாம் வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து அவங்க ஒதுக்குனாலுமே தவிர 15,000 ரூபாய் வந்து இந்த 2 விஷயங்களுக்கும், அதாவது இதர செலவுகளுக்கும் குழந்தையோட கல்விக்கும் போயிடுச்சுன்னா மித்த பணம், அதாவது மீதம் இருக்கிற ஒரு 5,000 ரூபாய் வந்து அவர் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். இவர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து நகையா வாங்கிடுவாங்க, அதனால வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து நகையா வாங்கிடுவாங்க, அதனால வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நகையா வாங்கினாலும் நமக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கையில் பணமாக இருந்தது, அது வந்து பேங்க்ல இருந்தது அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு செலவு வருது, திடீர்னு வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பேங்க்ல வந்து நம்ம போட்டு வைக்கிற பணம் வந்து நமக்கு எப்போ வேணால் யூஸ் ஆகும். அதுவே நம்ம நகையாக வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு பணம் தேவைப்படும் போது நம்ம ஒரு நகை இருக்கிற கடையில் போய் நகை வைக்கிற இடத்துல போய் நம்ம வைப்போம். ஸோ அதுக்கும் நம்ம வந்து வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு கடன் மாதிரி ஆகிடும், நமக்கு வந்து ஒரு இதாக இருக்காது. ஸோ நம்ம மாதம் அந்த நகையை திருப்புற வரைக்கும் நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து வட்டி கட்டணும்ல. இப்போ நம்ம 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு நகை வைக்கிறோம், நமக்கு வந்து 3% வட்டி கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் 300 ரூபாய் கட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி 300 ரூபாய் கட்டும் போது நம்ம ஒரு வருஷத்தில் அந்த பணத்தை திருப்புறோம், அந்த நகை எல்லாத்தையும் நம்ம ஒரு வருஷத்தில் திருப்புறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம 3,600 ரூபாய் வட்டி கட்டுவோம் ஒரு வருஷத்துக்கு. அதுவே நம்ம பேங்க்ல போட்டு நம்ம பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறப்போ இந்த 3,600 ரூபாய் வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். நாங்க முன்னாடி வந்து ஒரு கணித புதிர் சொல்லியிருந்தோம்ல, 12,500 ரூபாய் வந்து ஒருத்தர் வந்து பேங்க்ல போடுறாரு, 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கையில வந்து 15,500 ரூபாய் இருக்கு. இந்த 4 வருஷத்துல அவருக்கு வந்து எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்கும், அதாவது அவருக்கு போட்டப்போ அவருக்கு கிடைச்சது வந்து 12,500 ரூபாய், அவர் வந்து பணம் போட்டப்போ அவர் கையில் இருந்தது 12,500 ரூபாய், அது வந்து 4 வருடங்களுக்கு அப்புறம் 15,500 ரூபாவா கிடைச்சது அப்படின்னா இந்த 4 வருஷத்துல வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். வட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த கணித புதிர்க்கான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து இவரோட ஃபேமிலியில், அதாவது நம்மளோட கமலதாசனோட ஃபேமிலியில் வந்து மொத்தம் 10 பேர், அதாவது அவங்களோட அண்ணா தங்கை எல்லாம் சேர்ந்து மொத்தம் 10 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 10 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஒரே கடையாக வச்சுருந்தாங்க அவங்க அப்பாவோட சேர்ந்து.
அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக கடையெல்லாம் பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக எல்லாரும் கடை வச்சதுக்கப்புறம் செலவுகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கடைக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து ஒன்றாவே வச்சுருந்துருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு கடையில் எனக்கு வந்து எந்த கணக்கும் தெரியாது, முன்னாடி வந்து மற்றவங்கலாம் பார்த்துப்பாங்க, இப்போ தனியாக கடை வச்சனால எனக்கு எந்த கடையும் தெரியாது, எந்த ஒரு கணக்கும் தெரியாது, நான் வந்து சும்மா பொருள் வாங்குவேன், அதை வந்து கடையில் போடுவேன், அது வந்து விற்கும், அது போக வந்து மிதம் இருக்கிற பணத்தை அடுத்த நாள் பொருள் வாங்குவேன், அந்த மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ இவர் வந்து கடையிலையும் கணக்கு போடாதனால, அதாவது வீட்டில் வந்து கணக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டில எல்லாம் செலவு பண்ணும்போது கணக்கு பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு வந்து கடையிலையும் கணக்கு பார்க்கறதில்ல, அதாவது அவரோட பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் வந்துட்டு இவர் எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த 15 வருஷத்தில் அவர் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருப்பாரு, எவ்வளோ பணம் வந்துட்டு அவருக்கு வந்து இதாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பணத்துக்காக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பெருசாக எந்த கணக்கும் தேவை இருக்காது. பிகாஸ் வந்து நமக்கு ஒரு மாதம் வந்து 10,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த 15,000 ரூபாயில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டு வாடகை, அப்படி இல்லை ஒரு சிலருக்கு சொந்த வீடு அப்படின்னா அது வந்து பிரச்சனை இருக்காது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து அவங்க வந்து வீட்டு வரி கட்டுவாங்களே, இதெல்லாம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி அவங்களோட சம்பளத்துக்குள்ளேயே பார்த்துக்கிட்டா வந்து வேலை முடிஞ்சிடும். இதே வந்து ஒரு தனியாக ஒரு கடை வச்சுருக்காங்க, தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்திருக்கணும். எப்படி சொல்லலாம், இவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து இவர் 2,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவார் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ பொருள் விற்கும், ஒரு 1,500 ரூபாய்க்கு விற்குது, 500 ரூபாயில் இருக்கிற பொருட்கள் வந்து மிச்சமாகுது அப்படிங்கும்போது அந்த பொருட்கள் அடுத்த நாள் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு 1,500 ரூபாய்க்கு மட்டும் பொருட்கள் வாங்கினா போதும், மொத்தமாக வந்து திருப்பியும் 2,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதில் எவ்வளோ விற்குது அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுது. ஸோ ஒரு நாளையோட கடைசியில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், அதை வந்து நம்ம வந்து 3,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து செலவு பண்ண காசு வந்து 2,000 ரூபாய், நமக்கு வந்து சேவிங்ஸாக இருக்கிறது வந்து ஒரு 1,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டே இருக்கணும். ஸோ ஒதுக்கி வைக்கும் போது மட்டும்தான் நம்மளோட அந்த பணம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருக ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சிறு தொழில் பெருவெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கிறது தான் பின்னாடி வந்து ரொம்ப பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து பொருள் வாங்குறோம், எவ்வளோக்கு விற்கிறோம், வீட்டுக்கு வந்து எவ்வளோ பொருட்கள் வந்து கொண்டு போகிறோம், இந்த மாதிரி எந்த ஒரு கணக்கும் போடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார்ல. ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஃபேமிலி பட்ஜெட் வந்து சொல்லி கொடுத்துதான் ஆகணும் இந்த இடத்துல. இவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இவரோட எல்லா செலவுகளும் போக, பொருள் வாங்குறது, கடைக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்குறது, அதெல்லாம் விற்கிறதெல்லாம் போக அவருக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் கையில் வந்து மொத்தமாக நிற்குதுன்னு எடுத்துக்கலாம். இவர் வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக 5,000 ரூபாய் ஒதுக்குறாரு, மற்ற இதர செலவுகளுக்கெல்லாம் ஒரு 1,000 ரூபாய் ஒதுக்குறாரு, ஒரு 10,000 ரூபாய் ஒதுக்குறாரு, மிச்சம் 5,000 ரூபாய் அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். அதில் வந்து அவர் நகை எடுக்கிறாரு, ஓகே, அது வந்து அவரோட இஷ்டம். மிச்சம் ஒரு 10,000 ரூபாய் எல்லாம் செலவு போக ஒரு 5,000 ரூபாய் அவர் வந்து ஒதுக்கி வைக்கணும். இதை வந்து அவர் பேங்க்ல போடலாம், நகை எடுக்கலாம், அது வந்து அவரோட இஷ்டம். இந்த மாதிரி இதை வந்து இவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தார்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இவர் வந்து கணக்கு போடுறதில்ல, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், நிறைய பேர் இவரை ஏமாற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இதை வந்து நம்மளோட செலவுகள், நம்மளோட வரவு, இது எல்லாமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து நல்லபடியாக இது பண்ணிக்க முடியும். இவரோட ஃபேமிலியில் வந்து 10 பேர் இருந்தாங்கல்ல, இப்போ வந்து 3 பேர் தான் இருக்காங்க. அவரோட மனைவி, குழந்தை, ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த குழந்தைக்கான செலவுகளும் வந்து இவர் தான் வந்து பார்த்துக்கணும். இவர் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. அவரை வந்து சின்ன வயசுலேருந்து மளிகை கடையில் இருந்து வேலை பார்த்தனால எந்த ஒரு இதுவும் அவருக்கு வந்து தெரியல. ஸோ அப்பா வந்து பொருள் வாங்கி போடுவார். அப்போ இப்போ தான் வந்து இவர் வாங்கிட்டு இருக்காரு கடந்த ஒரு 15 வருஷங்களா. இந்த எல்லா செலவுகளும் போக அவருக்கு வந்து எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறாரு, அது வந்து அவர் இன்னும் மேலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவரோட ஒரு குடும்பம் வந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்து போகும். இப்போவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஃபேமிலி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இனிமேலும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பணம் விஷயத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக கணக்கு போட்டு வாழ்ந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
நாங்கள் முன்னாடி வந்து ஒரு கணித புதிர் சொல்லியிருந்தோம்ல, 12,500 ரூபாய் வந்து ஒருத்தர் பேங்க்ல போடுறாரு, 15,500 ரூபாய் அவருக்கு வந்து திரும்ப கிடைக்குது அப்படின்னா மொத்தம் 12,500 ரூபாய் அவர் வந்து பேங்க்ல போட்டு 15,500 ரூபாய் திரும்ப வாங்குறாரு. இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து 15,500 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு கிடைச்ச வட்டி விகிதம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி கேட்டிருந்தேன்ல. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 15,500 ரூபாய் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் கிடைக்குது. முன்னாடி போட்டது வந்து 12,500 ரூபாய். ஸோ இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 15,500 ரூபாய் வாங்கும்போது அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ 15,500 ரூபாய் மைனஸ் 12,500 ரூபாய் நம்ம அப்படி போடும்போது 15,500 ரூபாயில இருந்து 12,500 ரூபாய் கழிக்கும் போது மிச்சம் 3,000 ரூபாய் வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அவருக்கு கிடைச்சிருக்கிற பணம் வந்து 3,000 ரூபாய். இந்த 4 வருடங்கள்ல வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிற பணம் 3,000 ரூபாய். ஸோ அந்த 3,000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து சதவிகிதம்னு போடும்போது 100ல தான் போடுவோம். 3,000 ரூபாய் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஸோ நம்ம எவ்வளோ அவர் பணம் போட்டிருக்காரு அதை பொறுத்து தான் நமக்கு வட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ வகுத்தல் 12,500 இன்ட்டு எவ்வளோ வருடம், 4 வருஷத்துக்கு 100 இன்ட்டு 3,000 வகுத்தல் 12,500 இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி போடும்போது இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது அவரோட வட்டி விகிதம் வந்து 4 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். ஸோ அவருக்கு வந்து பேங்க் கொடுத்த வட்டி வந்து 6%. 6% வட்டி வந்து அதுவும் வந்து தனி வட்டியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துலயும் வந்து அவருக்கு எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் கிடைச்ச பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 750 ஒரு 4 வருடங்களுக்கு போடும்போது 3,000 ரூபாய் பணம் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஸோ அவர் 3,000 ரூபாய் பணம் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஒருத்தர் வந்து 12,500 ரூபாவை டெபாசிட் பண்ணி 15,500 ரூபாயை அதை வந்து 4 வருடத்துக்கு அப்புறம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 750 ரூபா. 4 வருஷத்துல அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதோட வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த ரேட் வந்து 6%, அதாவது வட்டி விகிதம் வந்து 6% வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கணிதத்துக்கான புதிர், இந்த புதிர்க்கான விடை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து கமலதாசன் அவர்கள் கிட்ட வந்து நம்ம அவரோட ஃபேமிலி பற்றி கேட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவர் எவ்வளோ வருஷமாக கடை வச்சிருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து நான் இது வரைக்கும் கணிதமே போடுறதில்ல, வீட்லேயும் சரி கடையிலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இனிமேலாவது ஃபேமிலி பட்ஜெட்டும் சரி, நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி ஒரு பட்ஜெட் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிற விஷயம். பிகாஸ் நம்ம எல்லா இடத்துலையும் ஏமாந்துட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏமாறும் போது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு யாரும் அவங்களோட இதில் வந்து எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 100 ரூபாய் செலவு பண்ணாலும் எவ்வளோ பொருள் வாங்கினோம், எவ்வளோ பொருள் விற்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம், ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ விலை இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோம், அதில் மீதி எவ்வளோ கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் எந்த விஷயத்துலையும் ஏமாற மாட்டீங்க. அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ முடிந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப இதாக இருங்க. இன்றைக்கி வந்து நம்ம பேசினது இன்னைக்கு நம்ம பேசின எல்லா விஷயங்களும் நம்ம கமலதாசன் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அவருக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்ட எல்லா நேயர்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து இன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் வந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இனிமேலும் வந்து நாங்கள் நிறையா இதில் வந்து சொல்லுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கணிதத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை வந்து வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துங்க. யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, யாராலையும் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க. இது வந்து நாங்கள் திரும்ப சொல்லிக்கிறோம். ஸோ இன்னைக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்களோட நாங்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.